ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2006 வெளிவந்திருந்த தி வைல்டுன்னு ஒரு அற்புதமான கதைக்களம் கொண்ட ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு சிங்கத்தை காட்டுறாங்க இல்லைங்களா, அதுதான் நம்ம கதையோட கதாநாயகன். அதுக்கு மகனா ஒரு குட்டி சிங்கம் ஒன்று இருக்கு. தன்னோட மகனை ஒரு மிகச்சிறந்த சிங்கமா உருவாக்கணுன்றது தான் ஹீரோவோட கனவு. அதுக்காகவே எப்போ பார்த்தாலும் அவனுக்கு நல்ல நல்ல கதைகளா சொல்லி சொல்லி வளர்ப்பான். ஏன்னா கதைகள்ன்றது வார்த்தைகள் எல்லாம் வாழ்க்கையை மாற்றக்கூடியதுன்னு நம்பினாரு. அதனாலேயே சில நேரங்களில் அவர் சொல்ற கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா பில்டப் போட தான் சொல்லுவார். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ சிங்கம் தன்னோட பையனுக்கு கதை சொல்லி வளர்க்கறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, பொதுவாக சிங்கங்கள்னாலே வைல்ட் அனிமல்ஸ் இல்லையா, காட்டுக்குள்ள சுதந்திரமா வேட்டையாடி வாழக்கூடிய மிருகம். இங்க ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்ல தான் அதுங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்க தன்னோட பையன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜூல்ன்னும் போது, திடீர்னு நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை மாதிரி நல்ல சத்தமா கர்ஜிக்க தெரியலனா அவன் சிங்கன்ற அடையாளமே அவனுக்கு இல்லாம போயிடுமே. அதை மாத்துறதுக்காக தான் அதுக்காகவே சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது பொதுவா ஒரு சிங்கம்னா இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் கர்ஜிக்கணும்னு அப்பா சொல்றது கேட்டு அந்த குட்டி சிங்கமும் அடிக்கடி ட்ரை பண்ணி பார்க்கும். அதோட வயசுக்கும் இருக்கிற சைஸுக்கும் ரொம்ப குட்டி சத்தமா தான் வருது. ஸோ இப்படியே ஒரு நாள் தன்னோட பையனுக்கு ஹீரோ கதை சொல்லிட்டு இருக்கும்போது, ஆரம்பத்துல அவனை இந்த ஜூக்கு பிடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடி காட்டுல அவனோட வீர வாழ்க்கை பயணத்தை பத்தி ஒரு சின்ன கதையா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆப்பிரிக்காவோட மத்திய காட்டு பகுதியில மிகச்சிறந்த வேட்டையாடி விலங்கா இருந்த இவன் அது எப்பேற்பட்ட விலங்கா இருந்தாலும் முடிக்கணும்னு நினைச்சா முடிச்சிருவானாமா. அதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட அந்த பெரிய கர்ஜனை தானாமா. அந்த ஒரு சத்தத்தை கேட்டாலே சுத்தி உள்ள விலங்கெல்லாம் பயந்து தெரிச்சு ஓடிருங்களாம். இப்படி ஹீரோவோட கதையை கேட்டதும் அந்த குட்டி சிங்கத்துக்கு தான் அப்பா இவ்வளவு பெரிய வீரனா, அப்ப நம்ம ஏன் எப்படி இருக்கோம்னு அவனும் அவரை மாதிரியே கர்ஜிக்கணும்னு முயற்சி பண்றான். அட்லீஸ்ட் புலி மாதிரியாவது வரும்னு பார்த்தா பூனை குட்டி மாதிரி வந்துருச்சு. உடனே ஜூல சுத்தி இருந்த விலங்கெல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை கண்ட ஹீரோக்கு தான் பையன் மத்தவங்க முன்னாடி அவமானப்படுறது சுத்தமா பிடிக்கல. அப்ப அவன் கூப்பிட்டு சொல்றான், இங்க படுற மகனே, நீ கவலைப்படாத, நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு, ஒரு நாள் உன்னோட குரல் மாறும், நீ எதிர்பார்த்ததை விட பயங்கரமா கர்ஜிக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேஷனா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா பதிலுக்கு பையன் சொல்றான், இல்லப்பா நான் இங்க வாழவே கூடாது, எனக்கு இந்த இடம் தகுதியானதே கிடையாது, நான் காட்டுல தான் ஆக்சுவலா வாழ்ந்துருக்கணும். அப்படி மட்டும் நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா எல்லாத்தையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கணும்னு அவசியமே இல்லை, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் அங்கேயே நானே மாறி இருப்பேன்னு சொன்னதும் ஹீரோ சொல்றான், அப்படி இல்லடா கண்ணா, இங்க நமக்கு என்ன குறை கண்டுட்ட, இங்க எல்லாமே கிடைக்குது, அப்படி இருக்க நம்ம எதுக்கு காட்டை பத்தி யோசிக்கணும்னு சொல்றான். பட் ஆக்சுவலா சொல்ல போனா ஹீரோவே அவனோட வாழ்க்கையை தொலைஞ்ச மாதிரி தான் வந்துட்டு இருக்கான். பையன் சொல்ற மாதிரி காட்டுல வாழ்ந்துருந்தா அவனுக்கு ஃப்ரெஷ் மீட் கிடைக்கும் தினம். ஆனா எங்க ஜூல எல்லா நாளும் சமைச்ச உணவு மட்டும்தான், வேட்டையாட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வகையில இது ஹீரோக்கு நல்லதா இருந்தாலும் அவனோட பையனுக்கு இங்க ஏதோ தப்பா நடக்குது, அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் வந்துருச்சு. அதனால அப்பா நான் காட்டுக்கு போயாகணும்னு சொல்றான். ஆனா அதை கேட்டதும் ஹீரோ டக்குன்னு மறுத்துறான். இங்க பாருக்கண்ணா, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, இங்க நம்ம வாழ்றதுக்கு வசதிக்கும் எந்த குறையும் இல்லை, அப்படி இருக்க நீ என்னத்தை தேடி காட்டுக்கு போக போற, தூங்கி எந்திரிச்சா ஒட்டுமொத்த மக்களும் நம்மளை பார்த்து பாராட்டுறதுக்காக வந்துறாங்க, இதை விட நமக்கு வாழ்க்கையில் என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஸோ இப்படி ஒரு புறம் ஹீரோட லைஃப் போயிட்டு இருக்க, ஜூல நைட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜூக்குள்ள மூல முடுக்கில் இருந்த ஒவ்வொரு விலங்கும் எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுங்க. எதுக்காகனா சும்மா ஃபன் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி என்ஜாய் பண்றதுக்காக. அப்படி ஒரு நாள் எல்லா விலங்கும் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு சாம்பியன்ஷிப் போட்டி ஒன்று நடத்துறாங்க. லைக் அது எதை வச்சுன்னா ஆமைகளை வச்சு. மொத்தத்தில் 2 டீமு, ஒன்று நம்ம ஹீரோவோட டீமு, ஆப்போசிட்ல இன்னொரு விலங்குகள் கூட்டத்தோட டீமு. ஆக்சுவலாக அந்த ஜூவில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் தலைவனாக செயல்படுறது யாருன்னா நம்ம ஹீரோ மட்டும்தான். பட் போட்டின்னு வந்துட்டா இன்னொரு டீம் இல்லைன்னா எப்படி? ஹீரோட டீம்ல நிறைய பேர் இருந்தாலும் அவனுக்குன்னு நெருங்கின நண்பர்கள் யாருன்னா 4 விலங்கு மட்டும்தான். ஒரு ஒட்டகச்சிவிங்கி, ஒரு பாம்பு, ஒரு அணில், அப்புறம் கடைசியா ஒரு தேனி. இப்படி ஹீரோவோட வாழ்க்கை அந்த ஜூ வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் அவனோட பையன் அந்த சூழலுக்கு இன்னும் அடாப்ட் ஆகாதனால அவனுக்கு இந்த சாம்பியன்ஷிப் ஃபன் கேம்ஸ் எல்லாம் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ இவன் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு இருந்ததை பார்த்ததும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவன்ட்ட பேச்சு கொடுக்குறாங்க. உன்னோட நிலைமை என்னன்னு எங்களுக்கு புரியுது, எல்லாரும் போட்டியில் பிஸியாக இருக்காங்க, அதனால நம்ம வேற எங்கேயாவது போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு. அதே ஜூல பக்கத்தில் ஒரு மான் கூட்டம் ஒன்று இருந்தது. இதுவரை ஹீரோவோட பையன் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடமும் கூட. அதுங்களை பார்த்ததும் இவனுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். உடனே அந்த கூட்டத்துக்கு நடுவில் இவன் போகலான்னு ஆசைப்படுறான். ஸோ இந்த குட்டி சிங்கத்துக்கு வேணா தான் ஒரு சிங்கன்றதை மறந்து அந்த கூட்டத்துக்கிட்ட போகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் வாட்ஸ் அந்த மான்கள் கூட்டம் இவனை கண்டதும் எல்லாம் பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்க அது நம்மளை வேட்டையாட வருதோன்னு. பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் சிங்கம் தானே, அதோட பயம் ஆண்களுக்கு போகுமா என்ன? ஸோ இப்படி எங்க தவறுதலாக ஏற்பட்ட அந்த சின்ன மாற்றத்தினால அந்த பக்கம் போட்டி நடக்கிற இடம் முழுக்க மான்கள் தெரிச்சோடி வந்து கலகலப்பா இருந்த இடத்த கலவரம் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. இதனாலேயே அங்க நடக்கிறது அத்தனை போட்டியும் நாசமா போயிடுச்சு. இது எல்லாம் பார்த்து ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்பாட்ல தன்னோட பையன் இல்லாதனால கண்டிப்பா இதுக்கு அவனாதான் காரணமா இருக்க முடியும்னு. ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவனும் ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறப்போ அத்தனை பேர் முன்னாடி தன் பையன் கூட பார்க்காம ரொம்ப அவமானப்படுற மாதிரி பயங்கரமா திட்டி அமைச்சிடுறாரு. உடனே அவனும் அங்கிருந்து சோகத்தோட கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் ஹீரோ நினைச்சு பாக்குறான், என்னதான் இருந்தாலும் நான் இவ்வளவு கடினமா அவன்கிட்ட நடந்திருக்க கூடாது, அப்படி அவன்கிட்ட திட்டி இருக்கும் கூடாது. பட் இங்க பிரச்சனை என்னன்னா ஆல்ரெடி டைம் அவுட். வருத்தத்துல கோச்சிக்கிட்ட ஹீரோவோட பையன் மனசொடைஞ்சு நேரா போயிட்டு இருந்தவன் ஒரு கண்டெய்னர் திறந்த மாதிரி இருந்ததும் அது காட்டுக்கு தான் கூட்டிட்டு போகுதுன்னு அவன் பார்த்த உடனே கணிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே அதுக்குள்ள குதிச்சிடுறான்.
அண்ட் அதே நேரத்தில் எதுக்கு வம்புன்னு மறுபடியும் வெளியே வரதான் ட்ரை பண்ணான். ஆனால் அங்கே ஒரு நொடி புள்ளுதில் எல்லா விஷயமும் தவறாகி போயிடுச்சு. டக்குன்னு டோட்டல் கண்டெய்னரோட கதவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த குட்டி சிங்கம் உதவி கேட்டு கத்த ஆரம்பிக்குது. ஆனால் எந்த பையனும் இல்லாமல் போயிடுச்சு. ஹீரோவும் அவனை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காரு. கடைசியில் அவரும் தன்னோட பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணியுமே கடைசி வரைக்கும் அதுக்குள்ளே அவனை வெளியே எடுத்து கொண்டு வரவே முடியல. ஹீரோவும் கடைசியில் ஹோப்பை இழந்து ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாயிட்டான். விஷயம் தெரிஞ்சு மற்ற எல்லா விலங்கும் அந்த இடத்துல ஒன்று கூட்டிடுச்சுங்க. அப்போ அதுங்கிட்ட கூப்பிட்டு கேட்குறான், என் பையனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு, அவன் எங்கே போயிருக்கிறான்னு. அப்போ தான் அங்கேருந்து ஒரு புறா அவன்கிட்ட சொல்லுது, அந்த கண்டெய்னர் ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி போகுது. ஆனால் அது எந்த வழியாக போகுது, அது எப்போ ஓப்பன் ஆகும், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதில் ஒன்று மட்டும் கண்டிப்பாக நிச்சயம், ரிட்டன் அந்த கண்டெய்னரில் போகிற எந்த விலங்குமே திரும்ப வந்தது கிடையாதுன்னு. ஹீரோ இதை கேட்டதுமே முடிவு பண்ணிட்டா அவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். பையனோட வாழ்க்கை ரொம்ப ஆபத்தில் மாட்டிட்டு இருக்குன்னு. அதனால மறுபடியும் காட்டுக்கு போக முடிவு எடுக்கிறான். கூட இருக்கிறவனோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் பையனை கண்டுபிடிக்கணும் போது ஹீரோ ஆரம்பத்தில் அதை மறுத்துட்டான். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனையில தான் பையனை தொலைச்சிட்டு தேட வேண்டியதாக இருக்கு. மறுபடியும் அதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸை இழக்கிறதுல ஹீரோ விரும்பல. அதனால அவன் மட்டுமே தனியாக போகிறதுக்காக முடிவு பண்ணுறான். ஸோ அவனுக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரே ஒரு அணில் மட்டும்தான் அவன் கூட வர மாதிரி இருக்கு. வாலண்டியராக ஜூலேருந்து வெளியே தப்பிச்சு போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதனால ஹீரோ புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சு எவ்ரி மார்னிங் டிஸ்போஸ் பண்ணுற குப்பை தொட்டியில் போய் உட்காந்துக்கிறான். எப்படியும் நைட் நேரத்தில் குப்பையெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அதை காலையில் எடுக்க வரும்போது அது மூலமாக தப்பிச்சு ஃபர்ஸ்ட் ஜூவில் இருந்து சேஃபாக வெளியே வந்துட்டான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கே ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. இவன் தனியாக அவனோட பயணத்தை ஆரம்பிக்கல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூட சேர்ந்து தான் வந்துட்டு இருக்காங்கன்னு. பிகாஸ் கஷ்டம் வந்திருக்கிற சூழ்நிலையில் அவனை விட்டுட்டு போக அவங்களுக்கு விருப்பம். இப்படி அவங்க பேசிட்டு இருந்த போது ஹீரோ கூட வழிகாட்ட வந்த அந்த அணில பாதிலே வண்டியிலேருந்து தள்ளி விட்டு திசை மாற்றி விட்டாங்க. அது ஹீரோவுக்கும் தெரியாமல் போயிடுச்சு. தென் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது எங்கே விழுந்திருக்குன்ற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வருத்தத்தோடவே மறுபடியும் அங்கிருந்து அவங்களோட பயணத்தை தொடங்கி ஃபைனலாக நியூயார்க்கில் உள்ள ஒரு பெரிய நகரத்துக்குள்ளே வந்து சேர்றாங்க. சொல்லப்போனால் அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நகரத்தை இதுவரை அவங்க பார்த்ததே இல்லை. சுற்றி இருந்த இடம் முழுக்க புது சூழல் இருந்ததுனால எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு அலைஞ்சு திரியிறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருந்த வழியில தான் தற்செயலா இடையில சில திருநாயகி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றத கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். கண்டிப்பா ஹீரோ ஒரு மேசிவான சிங்கம் இல்லையா? அவன் இருக்கிற சைஸுக்கு ஒரே ஒரு கர்ஜனை விட்டு இருந்தானா எல்லா நாய்களும் தெரிச்சு ஓடி இருக்கும். ஆனா பாருங்க, பைபிள்ல பண்ணது என்னன்னா, பயந்து இவன் தான் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுனா பதுங்கிறது எங்காவது இடம் கிடைக்குமா பார்க்கலான்னு. அப்புறம் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஒரு ட்ரைனேஜ் கால்வாய்க்குள்ள தான் மறைஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்த்து கேட்குறாங்க, ஏப்பா நீ இருக்கிற சைஸுக்கு ஒரே ஒரு சவுண்ட் விட்டுருந்தனா அதுகளுக்கெல்லாம் வாழ்க்கையில் குலைக்கணுன்றதுக்கு வாயே வந்திருக்காது. கடைசியில் இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டேன்னு போது பதிலுக்கு நம்மால் ஒரு செகண்ட் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் சொல்கிறான், இல்லை அப்படி மட்டும் நான் சத்தம் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் அதுங்கெல்லாம் பயந்து தெரிச்சு ஓடி இருக்கும். பட் இதில் பிரச்சனை என்னன்னா, நான் அப்படி பண்ணதுக்கான காரணம் நம்ம வெளியே வந்திருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நமக்கு தான் பிரச்சனை. அதனால தான் ஏதோ பொழைச்சி போட்டுன்னு பாவப்பட்டு விட்டுட்டு வந்தேன். மற்ற ரீசனெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் தன்னை சீனை காட்டிக்கிறதுக்கு கதையாக விட ஆரம்பிச்சிட்டான். தென் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரைனேஜ் கால்வாய்க்குள்ள 2 பெரிய முதலை இருக்கிறத கண்டதும் பார்த்து பயந்துட்டு எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த 2 முதலைங்களும் நல்ல முதலைங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ தான் பையன் காணாமல் போன விஷயத்த ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் எடுத்து சொல்லி அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அதுங்க கிட்டே உதவி கேட்குறான். கேட்டுட்டு பதிலுக்கு அதுங்களும் சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அந்த காட்டை எப்படி ரீச் பண்ணணுன்ற வழியை சொல்லி கொடுத்து அனுப்புதுங்க. அப்புறம் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்கேருந்து ஒரு துறைமுகத்துக்கிட்ட வந்து சேர்றாங்க. ஆக்சுவலாக அங்கே தான் ஒரு கண்டெய்னரை கப்பலில் ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். கண்டிப்பாக தன்னோட பையன் அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருப்பான்னு. பட் ஹீரோ அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளேயே கப்பல் அங்கேருந்து புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. அவனும் அங்கேருந்து கப்பலில் குதிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். கடைசியில் ரீச் பண்ணவே முடியல. அங்கேருந்து ஒரு மனுஷன் தான் இவனை பார்த்து பயந்து தண்ணியிலேருந்து கீழே குதிச்சு போட்டான். அவன் யாருன்னு பார்த்தா கப்பலை ஓட்டுற கேப்டனு. அதுக்கப்புறம் ஹீரோவனோட நண்பர்களும் சேர்ந்து தான் கிடைச்சது ஒரு வாய்ப்புன்னு அதே கப்பலை எடுத்துக்கிட்டு தன்னோட பையன் போகிற கப்பலை ட்ராக் பண்ணி பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் நடுக்கடலில் ஒரு கட்டத்துக்கு மேலே வழி தவறி பிரிஞ்சு வேற ஒரு பாதையை நோக்கி போயிடுறாங்க. கரெக்டாக அந்த ஒரு தருணத்தில் தான் அவனோட நண்பனான அந்த அணில் மறுபடியும் அந்த ஸ்பாட்டுக்கு வருது. அப்புறம் வர வழியில் நிறைய பேர்கிட்ட வழியை விசாரித்து எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுனதும் ஹீரோக்கு இவ்வளோதான் சந்தோஷம் இல்லை தன்னோட நண்பனை மறுபடியும் சந்திச்சதுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஃப்ரெண்டுக்கு தான் வழி எக்ஸாக்டாக தெரியுமில்ல, அதனால் அவன் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணி ஹீரோவும் கப்பலை ஓட்ட ஆரம்பித்து ஒரு வழியாக பையன் இருக்கிற கப்பலை ரீச் பண்ணிட்டாங்க. அங்கே அவன் போன கண்டெய்னர் இருக்குது, ஆனால் அதில் அவன் இல்லை. எங்கன்னு தேடி பார்க்கும்போது தான் அது ஒரு காட்டு வழி பாதையை கொண்டு போகுது. அப்புறம் இவங்களும் மறுபடியும் அதை ட்ராக் பண்ணி காட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய எரிமலை ஒன்று இருந்திருக்கு. சொல்லப்போனால் அது இருக்கிற சிச்சுவேஷன் இப்போ வெடிக்க போகிற நிலையிலே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அனிமல் ஆக்டிவிஸ்ட்டும் ஆராய்ச்சியாளர்களும் தான் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விலங்கையும் சேஃப்டி பண்ணி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த இடத்துல ரெஸ்கியூ டீமாக வந்திருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்படி தான் அதுங்களை ரெஸ்கியூ பண்ண கூட்டிகிட்டு வந்த கண்டெய்னரில் தான் தவறுதலாக ஹீரோவோட பையன் மாட்டிக்கிட்டான். ஒன்ஸ் அங்கே கண்டெய்னரை ஓப்பன் பண்ணதும் பயந்து அங்கேருந்து காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டான். தெரியாமலோ இப்படி தேடுதல் பயணத்தில் ஹீரோ அவனோட பையனை ஒரு டைம் பார்த்துட்றான். அதுக்கப்புறம் அவனை தேடி காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் தொலைஞ்சு போயிடுறான். பிகாஸ் அது சாதாரண காடு இல்லை, அமேசான் மாதிரி அடர்ந்த காடு. ஹீரோவோட பையன் குட்டி சிங்கமாக இருக்கிறதுனால விவரம் இல்லை. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காட்டோட ஆழத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான்.
ஸோ இப்படி பையனை தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ வழியில் காட்டுக்குள்ள நிறைய விலங்குகளை சந்திக்கிறான். அப்படி அவன் போயிட்டு இருந்த வழியில் ஃபர்ஸ்ட் சந்திச்சது ஒரு அணில தான். அது என்னடா நார்மலாக பையனை கண்டுபிடிக்க பேச்சு கொடுத்ததுல அது பைத்தியமாட்ட பேசிட்டே இருக்க ஆரம்பிச்சிருக்கு போல. இதுக்கடையில் கரெக்டாக அந்த நேரத்தில் வேற ஹீரோக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கூட வந்த மற்ற விலங்குகள்லாம் வெஜ்ஜு எல்லாமே செடி கொடிகளை சாப்பிட்டுக்குச்சிங்க. ஆனால் ஹீரோ நான்வெஜ் இல்லையா, ஜூலையும் மாமிசம் சாப்பிட்டே பழகிட்டான். அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பேசாமல் நீ ஏன் இந்த அணிலே பிடிச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே ஆர்வம் எப்படி சாப்பிட்றான் பார்க்கலான்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு விலங்கை வேட்டையாடி சாப்பிட போகிறான் இல்லையா, அதனால் சரி அவனுங்களை ஏதோ சொல்கிறானுங்களேன்னு சாப்பிட்டு பார்ப்போமேனு ஹீரோவும் அதை வாய்க்கிட்ட கொண்டு போகிறான். ஆனால் அவனால் அதை பண்ண முடியல. ஏன்னா அவன் இதுவரை வாழ்நாளில் காட்டுக்குள்ளே ஒரு விலங்கை கூட வேட்டையாடினது கூட இல்லை. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கற்று காட்டணுன்றதுக்காக சரி பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணியில் தூக்கி போட்டுறான். இதனால் அவங்க முன்னாடி என்ன ஆயிடுச்சு, நம்ம நண்பன் வந்து ரொம்ப கருணை கொண்டவனாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை இருந்தும் ஒரு பக்கம் அவங்களுக்கு சந்தேகமும் வருது. உடனே அதுக்கெல்லாம் சொல்லுதுங்க, போதும் போதும் நிறுத்து, இதெல்லாம் உன் ஜீன்லேயே இல்லாத ஒன்றாச்சு, அப்படி எப்படி நீ இதெல்லாம் பண்ணுறன்னும் போது ரைட்டு பயப்பிள்ளைங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா, சரி ஓப்பனாக சொல்லிடலான்னு. எப்பா நீங்கள் சொல்கிற அத்தனை உண்மை தான், நான் காட்டை ஒரு நாள் கூட கண்ணில் கூட பார்த்தது கிடையாது, அதுவும் ஒரு விலங்கை கூட வேட்டையாடி சாப்பிட்டதும் இல்லை, நான் சொன்ன எல்லாமே பொய். சொல்லப்போனால் செங்க இனத்துக்கே நான் ஒரு அவமானம் தான், அதை நினச்சி நான் வெக்கப்படுறேன், ஒத்துக்கிறேன். பட் இதில் சோகமான விஷயம் என்னென்னா நான் ஒரு சிங்கமாக இருந்து என்னோட நண்பர்களுக்கு உதவி பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதுதான் அப்படின்ட்டு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மூஞ்சி காட்டி நிற்க முடியல. உடனே அங்கேருந்து காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருந்தான் பையனை தேடி. இதை கேட்ட அவனோட நண்பர்கள் எல்லாம் என்னதான் இருந்தாலும் நம்ம நண்பன் உண்மையை சொல்லிட்டான், அதுக்கப்புறமா அவனுக்கு நம்ம உதவி பண்ணலன்னா அது நல்லா இருக்காதுன்னு அவனை தேடி காட்டில் ஓட ஆரம்பிக்கிறாங்க பின்தொடர்ந்து. இப்படி போயிட்டு இருந்தபோது இடையில அந்த குவாலா மட்டும் தற்செயலாக தவறி விழுந்துருது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட அந்த குவாலா மயக்க இருந்தப்போ அந்த வழியாக இருந்த சில பெரிய காட்டு மிருகங்கள்லாம் சேர்ந்து குவாலா மயக்கத்தில் இருக்கும்போதே அதுங்க அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுச்சுங்க. அதே நேரத்தில் மறுபக்கம் அவனோட நண்பர்களுமே காட்டோட விலங்குகளால் பிடிபட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு குவாலா கண் முழிச்சு மயக்கத்திலிருந்து முழிச்சு பார்க்குது. அப்போ தான் அந்த மிருகங்கள்லாம் தன்னை எதுவுமே பண்ணலை, நம்ம சேஃபாக தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அதாவது ஏன் அந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து இந்த குவாலாவை எதுவும் பண்ணலை, பிடிச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுங்கெல்லாம் இந்த குவாலாவை கடவுளாக நினச்சி அதுங்க வாழ்ந்துட்டு இருக்கிற எரிமலைகளை கொண்டு போகுதுங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு இடம் தான் அதுங்களோட இருப்பிடம். அங்கே எக்கச்சக்கமான மிருகங்க வாழ்ந்துட்டு வருதுங்க. அந்த மிருகங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கான், அதோட தலைமையில் தான் இந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து காட்டை வழி நடத்திட்டு வருதுங்க. மறுபக்கம் காட்டுக்குள்ள ஹீரோ அவனோட பையனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து யாரும் அவன் பின்னாடி வந்து உதவி பண்ணுற மாதிரி அவனுக்கு தோணிருக்கு. உன்னோட பையன் இந்த வழியில தான் போயிருக்கிறான், இங்கே போனால் அவனோட பையன் கிடைச்சிருவான் அப்படின்ட்டு நிறைய குரல் எல்லாம் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலை காட்டோட மறுபக்கம் இருக்கிற ஹீரோட பையன் ஆழமான பகுதிக்கு வந்ததுனால காட்டில் அவனால் தனியாக இருக்க முடியல, ரொம்ப பயந்த சுபாவம் வேற அவன். அப்படின்னு பார்த்து 2 பெரிய பிணந்தினி கழுகுங்க பசியில் சுற்றிட்டு தெரிஞ்சதுங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சதும் தாக்கிறதுக்கு முன்னாடி நேராக ஃபர்ஸ்ட் அந்த தகவலை கொண்டு போய் அந்த ஒரு காட்டுக்கு தலைவனாக செயல்பட்டு வர அந்த மிருகத்துக்கிட்ட போய் விஷயத்த சொல்ல போதுங்க. அண்ட் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு தான் நினச்ச நம்ம கோலாக்கு வாழ்க்கை வசதியாக மெத்தையில் மெச்ச தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சம்மந்தமே இல்லாமல் இந்த மிருகங்களாம் எதுக்கு குவாலாவை கடவுளான்னு நினச்சி இவ்வளோ பத்திரமா பார்த்துக்குதுங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழும்பலாம். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பழைய கதைப்படி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டு மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக நிறைய சிங்கங்க ஒன்று கூடிடுச்சுங்க. அந்த நேரத்தில் அந்த பக்கமாக காட்டுக்கு மேலே பறந்து போன ஒரு விமானம் ஒன்று தவறுதலாக கிராஷ் ஆகிடுது. அந்த கிராஷ்லேருந்து ஒரு குவாலா ஒன்று நேராக ஒன்று அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்து விழுது. அப்போ அதை கண்டு அட்டாக் பண்ண வந்த சிங்கங்கள்லாம் எல்லாம் பயந்து தேரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சிங்க. ஸோ இதை கண்டதுக்கு அப்புறம் தான் அந்த காட்டு மிருகங்கள்லாம் என்ன நினச்சிருச்சிங்கன்னா அந்த குவாலா வந்ததுனால தான் நம்ம காப்பாற்றப்பட்டோம், அந்த சிங்கங்கள்லாம் பயந்து ஓடிடுச்சிங்க அப்படின்னு ஆணித்தனமாக நம்பிடுச்சிங்க. இதனால தான் சும்மா கோலா வந்தாலும் அதை கடவுளாக நினச்சி இதுங்க இவ்வளோ பத்திரமா பார்த்துக்குதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோலாவும் சரி கிடைச்சதை ஏன் விடுவானு அப்படின்ட்டு அது என்னெல்லாம் பண்ணுதோ எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான். தென் காட்டில் ஒரு சிங்கக்குட்டி தனியாக சுற்றிட்டு இருக்கு, அது என்ன பண்ணுறது, இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கழுகுகளும் வந்து அந்த காட்டுக்கு தலைவனாக செயல்படுற அந்த மிருகங்கிட்ட சொல்லுதுங்க. ஒன்ஸ் அந்த விஷயத்தை கேட்டதும் அந்த 2 கழுகுகளோட சேர்த்து தன்னோட ஆளுங்களையும் அனுப்பி அந்த சிங்கக்குட்டியை பிடிச்சி இதுகிட்ட கொண்டு வர சொல்லுது. அப்புறம் அந்த கழுகுங்களுமே தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் அந்த குட்டி சிங்கத்தை தாக்க பார்க்குதுங்க. இது என்னதான் குட்டி சிங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தோட கர்ஜனை விட்டா ஓடி போயிடும்னு நினச்சி அவனோட தைரியத்துக்கு அவன் சவுண்டு விட்டு பார்க்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் இதுவரை போடாத கர்ஜன அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சத்தத்தை எழுப்புனதும் உண்மையாகவே அந்த கழுகுங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. கடந்த நேரத்தில் இவன் போட்ட அந்த சத்தத்தினால அந்த குரல் அவனோட அப்பாவுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு, லைக் நம்ம ஹீரோக்கு. உடனே அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து பின்னாடியே தன்னோட மகனை தேடி அங்கேருந்து ஓடி வர பயந்து போன அந்த 2 கழுகுங்க என்னமோ பறந்து போயிடுச்சுங்க. ஆனால் அதுக்குள்ள மற்ற காட்டு விலங்குகள்லாம் அங்கே ஒன்று கூடிடுச்சுங்க. ஹீரோவால் தனியாக போராடியா ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பையன்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான் வேகமாக ஓடி போய் அந்த மரத்தில் ஏறிக்கோன்னு. இதை கேட்ட பையனுக்கு டக்குன்னு ஒரு சந்தேகம், ஆமாம் அப்பா நம்ம ஏன் ஓடணும், நீங்கள் ஒரு சிங்கன்றதை மறந்துட்டீங்களா, நீங்கள் ஒரே ஒரு கர்ஜனை கொடுத்தீங்கன்னா போதும் எல்லாமே தலைதெறிக்கு ஓடி போக போதுங்க, இதுதானே என்கிட்ட எல்லாம் சொல்லி வளர்த்தீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே பையன்கிட்ட உண்மையை மறைச்சிக்க முடியாதுன்னு ஓப்பனாக சொல்ல ஆரம்பிக்கிறான்.
நான் சின்ன வயசுலேருந்து உன்னை போலவே தான் பார்க்கில் தான் வளர்ந்தேன். என்ன மாதிரி ஒரு முட்டாளாக ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை ஒரு தைரியமான சிங்கமாக ஆக்கணுன்றதுக்காக பொய்யான கதைகளை சொல்லி தைரியம் வர வைக்கிறதுக்காக வளர்த்தேன். இது உனக்கு கேட்க கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுற்றி இருந்த காட்டு விலங்குகள்லாம் சேர்ந்து ஒன்றா தாக்க ஆரம்பிக்க அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட சின்ன விபத்தில் தவறுதலாக ஹீரோ மயக்கம் அடைஞ்சிடறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனோட ஃப்ரெண்டு தான் வந்து அவனை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விஷயமே தெரியுது. தன்னோட பையனை அந்த காட்டு மிருங்க தூக்கிட்டு போனதும் அதுங்கிட்ட இருந்து எப்படி தான் பையனை காப்பாற்றுறத பற்றியும் தைரியம் இல்லாமல் போராடி ஜெயிக்க தெம்பு இல்லாமையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அதான் நாங்கள் இருக்கோம்ல, நீ ஒன்றும் பயப்படாத, நம்ம எப்படியாவது பையனை காப்பாற்றிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எந்த இடத்துல அவனை மறைச்சி வச்சிருக்காங்கன்ற இடத்த நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு ஹீரோக்கு அடிக்கடி ஒரு வெளிச்சம் குரல் கேட்குற மாதிரி இந்த முறையும் கேட்டதை வச்சு அதை ஃபாலோ பண்ணி எப்படியோ பையனை மறைச்சி வச்சிருக்கிற எரிமல் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விஷயமே தெரியுது, இது என்னடா மாயா சக்தின்னு பார்த்தா அதெல்லாம் பச்சோந்திங்க. அதுங்களோட சத்தமும் அந்த ஒளி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஹீரோக்கு வழிகாட்ட உதவிந்திருக்குங்க. தென் அதே பச்சோந்திங்களை வச்சு தன்னை மறைச்சிக்கிட்டு மறுபடியும் அவன் குகைக்குள்ளே போகிறான். எதிர்பார்த்து வந்த மாதிரியே தன்னோட பையனை அங்கே அடைச்சி வச்சிருந்துருக்காங்க. எனக்கு எதிர்பார்க்காத ஒன்று என்னென்னா, இவங்களோட நண்பரான அந்த கோலாவும் அங்கே தான் இருந்திருக்கு. அதுதான் அந்த மிருங்களோட கடவுளாக இப்போ செயல்பட்டு வர மாதிரி காட்சியளிக்க ஒன்ஸ் ஹீரோவை பார்த்ததும் ஹீரோக்கு உதவி பண்ண ஆசை தான். ஆனால் கோலா அப்படி பண்ணால் மற்ற மிருங்கெல்லாம் சேர்ந்து கோலாவை தாக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால ஒரு ட்ரிக் மாதிரி யோசிச்சு அதே பச்சவந்திங்க மூலமாக கோலாவை பறக்கிற மாதிரி பிரமிக்க வச்சு அதை கண்டு மற்ற மிருங்கள் எல்லாம் ஏமாந்து போன நொடி பொழுதுல பையனை காப்பாற்றி கொண்டு போயிடலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சுங்க. இந்த பச்சோந்திகளோட கூட்டத்தை வச்சு தான் அந்த சிங்கம் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்குன்னு. அதுக்கப்புறம் ஆப்ஷனே இல்லை, ஃபைனல் பேட்டில் தான். ஹீரோ பையனை காப்பாற்றுறதுக்காக சின்ன வயசுலேருந்து கோலையாக இருந்த அவனை ஒரு சிறந்த தைரியமான சிங்கமாக தன்னை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சதான் நினச்சிட்டு அந்த காட்டு மிருகத்தோட தலைவன் கூட எதிர்த்து சண்டை போட்டு கர்ஜனை விடுறான். அப்போ அந்த ஒரு பயங்கர கர்ஜனை தான் அவனுக்குள்ளே இதுவரை இல்லாத ஒரு தைரியத்தை கொண்டு வந்து அந்த மிருகமோ தன்னோட தோல்வியை ஒத்துக்குச்சு. அப்புறம் அந்த கூட்டமாக இருந்த மிருகங்கள்லாம் சேர்ந்து தங்களோட தப்பையும் உணர்ந்துருச்சுங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு. அப்புறம் என்னாச்சுன்னா ஃபைனலாக ஹீரோவோட பையன் காப்பாற்றப்பட்டுறான். எல்லாரும் சேஃப், எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். Until then, bye bye. Subscribe channel was on voice over. See you guys.